வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் உள்ள கார்டன் காட்டுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வெத்தலை எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, நான் வச்சேன். ஏன்னா இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா நான் கீரை போட்டேன், ஒன்றுமே வளரல. மற்ற விதையெல்லாம் போட்டேன், ஒன்றும் வரல. பட் ஆனால் இது போட்டோன்னே இது நட்டு வச்ச உடனே நல்லா வந்துருச்சு. இது ஒரே ஒரு இதுதான் வச்சேன், இப்போ நல்ல செழிப்பாக வந்துச்சு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. இது வெத்தலை, இது நல்லது இல்லை உடம்புக்கு, அதுக்கு தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பீன்ஸு. இது நான் எங்கள் ஊருக்கு போகும்போது பீன்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் காஞ்சி போச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இது தொட்டியில் போட்டு வச்சேன் பாருங்கள், எல்லா விதையும் வந்துச்சு. 3 விதை போட்டால் 3மே இந்த பீன்ஸ் வந்துருச்சு. பீன்ஸ் தான் வந்திருக்கு இப்போ தான், பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒன்று தான் போட்டேன், ஒன்று வந்துருச்சு. பட் ஆனால் இதெல்லாம் இலையெல்லாம் பார்த்திங்களா எப்படி பூச்சி பிடிச்சி கிடக்கு. இது கடையில் போய் பூச்சி மருந்து வாங்கி அடிக்கணும். இது காய்க்கலை, காய்ச்சிருக்கான்னு தெரியல. பூ வந்திருக்கோ, மழை பூ வந்திருக்கு, அது காய்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு குரோட்டன்ஸ், இது வச்சு வளர்ந்துருச்சு. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு குரோட்டன்ஸ். இது ஐயோ ஏதோ தள்ளி விட்டுட்டேன், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா. இது மிளகா நான் சும்மா வீட்டில் இருந்துச்சு, பார்த்திங்கன்னா அதை தூக்கி நான் போட்டேன். இப்போ பார்த்திங்களா பூ விட்டுருக்கு, பார்த்திங்களா பூ தெரியுது அவங்களுக்கு, ஒயிட் கலர் பூ தெரியுதா. இது பூ வந்திருக்கு இப்போ தான், அது தொடக்கூடாது. அது நம்ம மிளகா சும்மா வீட்டில் கிடந்த மிளகா தூக்கி போட்டேன், அது இப்போது முளைச்சி வந்துருச்சு. ஓகே, பூ வந்துருச்சு, நல்லது. அப்புறம் அப்பா இந்த மரம் பார்த்திங்கன்னா நோனி மரம், நோனிக்காய். இது சுகருக்கு நல்லது. இப்போ பூ விட்டுருக்கு, இது ஒரு பூ இருக்குது, அங்கே ஒரு பூ இருக்குது, பார்த்திங்களா, நோனிக்காய். இது சுகருக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பூச்செடி. இது நல்லா அழகாக பூ பூக்கும். இங்கே ஒரு பூ பூத்துருக்கு, பார்த்திங்களா, விட்டு வச்சுருக்கு. இது ஒரு பூ பூத்துருக்கு, நல்லா சின்னதாக வச்சேன், இது வளர்ந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா துளசி, அப்படியே காடு மாதிரி வந்து கிடக்கு துளசி, கருப்பு துளசி. இது நல்லதுன்னு வாங்க நான் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது இது செம்பருத்தி, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, நல்லா பூ பூத்துச்சு. கொஞ்சம் வெட்டி ஒட்டி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா கைஸ், இது என்னென்னா சக்கப்பழம்னா பலாப்பழம் சின்னதாக வச்சது, வளர்ந்துருக்கு இப்போ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் செருப்பு போடாமல் வந்துட்டேன் நான் உள்ள. இங்கே பார்த்திங்கன்னா இது என்னதுன்னா மிளகு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகு பறத்து விடத்துக்கு இடம் இல்லாதனால அப்படியே கீழே பாருங்க, இது ஃபுல்லாக செவுரில் ஏறிட்டு இப்படி தான் இருக்குது. நிறைய மிளகு இருக்குது, இன்னும் காய்க்கலை. பட் அது சரியான ஒரு வைக்கிறதுக்கு சரியான இடம் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இது பப்பாளி. இந்த பப்பாளி காய்ச்சிருக்கு, இன்னும் பழுத்து வரலை, சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரோஜா செடி. இது ரோஜா செடி இப்போ நான் பூத்துருக்கு, ஓகேவா. ஒரு மல்லி செடி வச்சு, மல்லிக்கு சரியான வெயில் கிடைக்காதனால ரொம்ப நாளாக இப்படி தான் கிடக்கு, பூக்காமல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பாருங்கள், ஒரு சீத்தாப்பழம் கிடக்கு, பார்த்திங்களா. இது என்னன்னா அணில் சாப்பிட்டுட்டு கீழே போட்டிருக்கு, எங்கள் மரத்தில் உள்ளது. நாங்கள் ஒன்றும் சாப்பிடலை, இது எல்லாம் அப்படியே சாப்பிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா பயிர் ஒரு சிஸ்டர் இதை கொடுத்தாங்க, அதை வெத்தலை கொடுத்தாங்க சொல்லி அந்த சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. நான் போட்டேன் பயிர். இது காராமணி பயிர். அது இப்போது நான் மாதுளை செடி மேலே தான் படத்தி விட்டுருக்கேன், அது அப்படியே போயிட்டுருக்கு. அது சூப்பராக இருக்கா. அப்புறம் வேறு என்னென்னா, இது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு. இங்கே ஒரு கருணக்கிழங்கு இருந்தது, அது அங்கே எடுத்தோம். நான் காட்டுறேன் உங்களுக்கு, சின்னதாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸ். இது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமன்னா இது படத்தி விடணும், இது நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணணும். இது கொடி அப்படியே தொங்குது. அப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸு, இது ஒரு குரோட்டன்ஸு, இதெல்லாம் குரோட்டன்ஸ் செடி. பார்த்திங்களா, அழகாக இருக்கா, செமையாக இருக்கா. இது பாருங்க,
இது நல்லா வளர்ந்துருச்சு இதெல்லாம். இது இது நல்லா இருக்குல்ல லீவ்ஸு. இது பாருங்க, இது ஒரு வாசு செடின்னாங்க, நல்லா இருக்குது, வளர்ந்துட்டுது. சின்னதாக வாங்கினேன், நல்லா வளர்ந்துருச்சு. இது ஒரு செடி. இதுவும் பார்த்திங்கன்னா மிளகா தான். இதில் ஒன்றும் பூ வரலை, ஸோ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சப்போட்டா மரம். சப்போட்டா காய்ச்சிருக்கு பார்த்திங்களா, சப்போட்டா. இது ஒரு சப்போட்டா இருக்குது, இங்கே ஒரு சப்போட்டா இருக்குது, காய்ச்சிருக்கு சப்போட்டா. அப்புறம் தேங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் இருக்குது வீட்டில். சரியா, சூப்பராக இருக்கா எங்கள் கார்டன், நல்லா இருக்கா? சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியா, ஓகே. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு கார்டன், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கண்ணே. ஓகே, பாய்.